நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து 2 மாதங்களில் 700 கன அடி உபரி நீர், புழல் ஏரியில் 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் மிக முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தில் 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு உள்ள நிலையில், தற்போது கேசவரம் அணைக்கட்டிலிருந்தும், இலுப்பூர் தடுப்பணையிலிருந்தும், பூண்டி நீர்வரத்து கால்வாயிலிருந்தும், கண்டலேறு கால்வாயிலிருந்தும் மற்றும் பூண்டி நீர்பிடிப்பு பகுதியிலிருந்தும் நீர்வரத்து பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து வினாடிக்கு 2260 கன அடி பெறப்பட்டு வரும் நிலையில், இந்த ஆண்டும் பருவமழை காலத்தில் பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 34.58 அடியாக உள்ளது. மேலும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இந்த மாதத்தில் 1.30 அடி நீர் இருப்பு அதிகமாக உள்ளதால், இந்த நீரை பூண்டியிலிருந்து 2 கதவணைகள் 7-10 மூலம் 700 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டு அந்த நீரை தாமரைப்பாக்கம் அணைக்கட்டில் சேமித்து, அந்த அணைக்கட்டில் இருந்து மேல்வரத்து கால்வாய் வழியாக சோழவரம் ஏரியில் சேமித்து வைக்கலாம். மேலும் மேற்காணும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் நீரானது கொசஸ்தலை ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தவும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் செங்குன்றம் புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் நலனை கருதி 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. மேலும் கரையோரங்களில் உள்ள சாமியார் மடம், கிராண்ட் லைன், புலிலையன் ஆகிய தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் உபரி நீர் வெளியேற்றும் கால்வாயை பாதுகாப்புடன் கடக்க அறிவுறுத்தியுள்ளனர். நீரில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.